வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெண்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஜென்டில் உமன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா டென்ட் கோட்டா ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் லிஜோ மோல், லாஸ்லியா, ஹரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட கணவனை கொடூரமான முறையில் கொலை பண்ணி அந்த கொலையை மறைக்க போராடக்கூடிய ஒரு பெண்ணின் கதை. அந்த பெண் தான் லிஜோ மோல். லிஜோ மோலுக்கு ரீசெண்டாக தான் ஹரியோட கல்யாணம் ஆயிருக்கும். ரொம்ப சாந்தமான ஒரு பெண், தன்னோட கணவனை முழுசாக நம்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். லிஜோ மோலோட சிஸ்டர் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஹரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவார். அந்த டைமில் ஹரிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். அண்ட் அதை தொடர்ந்து ஹரிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். அண்டு கொடூரமான முறையில் ஹரியை லிஜோ மோல் வெட்டி கொலை பண்ணுறாங்க. அந்த கொலையை எப்படி போலீஸ் கிட்டேருந்து மறைக்கிறாங்க, அண்ட் சரௌண்டிங்ஸ் கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அண்ட் லாஸ்லியா இதில் யாரு, லாஸ்லியாக்கும் ஹரிக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தில் இவங்க பேசியிருக்கக்கூடிய பெண்ணியம். அதாவது எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அதில் பெண்களை ரொம்ப குறைவாக பார்க்குற ஒரு மனப்பான்மை இருக்குது அப்படின்றத ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆணே தவறு பண்ணியிருந்தாலும் அந்த பெண் மேலே ஏதாவது தவறு இருக்கா, அவள் போடுற ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் இருக்கோ, இல்லை அவள் நடந்துக்கிற விதம் சரியில்லாமல் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான பார்க்குற ஒரு விஷயம் இருக்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ லிஜோ மோலோட கேரக்டர் அப்படின்றது பயங்கர பவர்ஃபுல்லாக அமைச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜென்டில் உமன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சாந்தமான ஒரு பெண் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமாட்டி இவங்களா கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக் நமக்கு இருக்கும். பட் எந்த விதமான ஷாக்குமே காட்டாமல் ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். அதே மாதிரி லாஸ்லியாவை பொறுத்த வரைக்குமே இதில் ஒரு தரமான ரோல் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். ஸோ ஒரு மாதிரி குயிக்காக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸை முடித்த விதம் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முடிவாக இருந்துச்சு. ஓவரால் ஒரு நீட்டான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். பட் அந்த ஸ்லோனஸ் அப்படின்றது நிறைய இடங்களில் ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாமோ நிறைய இடங்களில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் ஏராளம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நபரை காணோம், அதுவும் போலீஸுக்கு தெரிஞ்சிருது. இவ்வளோ நாட்கள் அதை ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செஞ்சிச்சு. அதுலேயும் ரொம்ப ஈஸியாக நிறைய விஷயங்களை நம்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாமே கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைல்டான பிளட் ஷெட் இருக்கும் அண்ட் லைட்டான காட்சிகள் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.